சிஎஸ்கேக்கும் வந்து ஒரு ஒரு பெட்டர் இது தேவை ஸ்ரீராம், லோவர் டவுன் த ஆர்டர்ல. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆல்பி மார்க்கெல் இருந்தாரு அந்த ரோல்ல. ஆஃப்டர் தோனி நான் சொல்றேன். தோனியோட சேர்ந்து அடிக்கிறதுக்குள்ள தோனிக்கு அப்புறம் வந்து அடிக்கிறதுக்கு அண்ட் தோனி அந்த டைம்ல நம்பர் 5 ஆடுவார் நிறைய. சோ நம்பர் 6 நம்பர் 7 சாலிட் ஹிட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்பி மார்க்கெல் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, டுவேன் பிராவோ பல வருஷம் அந்த ரோலை பண்ணாரு. லோவர் மிடில் ஆர்டர்ல கடைசியில டப்பு டிப்புன்னு ஒரு 2-3 6 டுவேன் பிராவோ அடிச்சிருவாரு. இப்ப சாட்லி அந்த மாதிரி யாரும் இல்லையே உங்களுக்கு. தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அன்சுல் கம்போஜ் வந்துடுறாரு. ஜடேஜா அதை பெட்டரா பண்ணுவாரு. அவரை தூக்கி போய் மேல கொண்டு போய் அனுப்பிச்சாச்சு. அதையும் மேல அனுப்பி நம்பர் 4ல ஆசை காமிச்சு விட்டு இப்ப நம்பர் 5 வேற இறக்குறாங்க இந்த மேட்ச். அஸ்வினை நம்பர் 4 இறக்கிட்டு என்ன லாஜிக்கோ தெரியல. ஒன்னும் புரியல ஸ்ரீராம். நான் அதே 2 இடத்துலதான் பிரேவிஸ் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வேணும்னா பிரேவிஸ் தூபே அவங்கள ட்ரை பண்ணுங்களேன்னு நான் சொல்றேன். அண்ட் உங்களுக்கு ஜடேஜா லோவர் டவுன் ஒரு ஹேண்டி பேட்டரா இருப்பாரு. அவரை மேல அனுப்புறாங்க. அப்கோர்ஸ் 50ல அடிச்சாரு போன மேட்ச். பட் ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச் தோத்ததுக்கு காரணமும் என்னதான் ஜடேஜா 76 அடிச்சிருந்தாலும் அவரோட கடைசி 9 பால்ல 12 ரன் அடிச்சாரு.